வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, முருகனாகிய நான் வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் நீ என்னென்னெல்லாம் யோசித்து வைத்திருந்தாயோ அது எதுவுமே இதுவரைக்கும் நடக்காமலேயே இருந்தது. ஆனால் என்னுடைய கருணையினால் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் செழிப்புகளோடு நடக்கப் போகிறது. நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனால் இப்பொழுது எல்லாம் மனதில் குழப்பங்களோடு இருக்கிறாய். குழப்பங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். நீங்கள் வணங்கும் தெய்வத்தை நம்புங்கள். வாழ்க்கை சிறப்பானதாகவே அமையும். இந்த முருகனுக்கு தன்னுடைய பக்தர்கள் என்றால் ரொம்ப இஷ்டம். ஏனென்றால் எனக்காக நிறைய விஷயங்களை செய்கிறீர்கள். இந்த முருகனுக்காக அழகு காவடிகள், பால் காவடிகள் என்று விருதங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறீர்கள். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று இவ்வளவு கடினமாகவே விரதம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து இந்த முருகனாகிய நான் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்து விடுவேனா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன விஷயத்தை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கையில் நான் நடத்த செய்வேன். எனக்கு விரதம் எடுக்கிறாய். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீ எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். நான் தான் உனக்கு செய்ய வேண்டும். ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காமல் முதலில் நீ எனக்காக எல்லாமே செய்கிறாய். கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாகவே நடக்கும். ஒரு இடத்தில் கூட நம் வாழ்க்கையில் தெய்வத்தை வணங்கினோம் தோற்றுவிட்டோமே என்று நினைக்க மாட்டாய். தெய்வத்தை நாம் வணங்கினோம், நம்முடைய முருகனை வணங்கினோம், முருகன் நம்மை கை தூக்கி விட்டு விட்டார் என்று நினைக்கும் அளவுக்கு பல மாற்றங்கள் கிடைக்கும். பாரங்களை என்னுடைய பாதத்தில் வைத்துவிட்டு, பாரங்களை வைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஒரு சின்ன பிள்ளை எப்படி அம்மாவை நம்பி இருக்குமோ, அப்பாவை நம்பி இருக்குமோ, அதே மாதிரி நீ என்னை நம்பி இரு. உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நீ என்னுடைய பிள்ளை தானே. நீ என்னதான் வளர்ந்திருந்தாலும் நீ இந்த முருகனுடைய பிள்ளை தானே. முருகனுக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் எப்படி உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று? எதற்கு கவலைப்படுகிறாய்? நீ எவ்வளவு பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, உனக்கு 80 வயதோ எத்தனை வயதோ ஆயிருந்தாலும் சரி, நீ என்றுமே எனக்கு பிள்ளைதான். என்றுமே நான் உனக்கு அப்பாதான். நீ என்றுமே எனக்கு சின்ன பிள்ளைதான். நீ எதெல்லாம் என்னிடம் கேட்டாலும் அதை நான் பெற்றுத்தரும் இடத்தில்தான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கையில் கொடு. உன்னுடைய பாரத்தை என்னுடைய காலில் போடு. அனைத்தையும் நான் நல்லபடியாகவே சரி செய்கிறேன். உனக்கு எதுவும் தரமாட்டேன் என்று இனி நான் சொல்ல மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் தருவேன். எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு ஆகுகிறேன். உன்னுடைய தேடல்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் நினைக்கிறாயோ அனைத்து விஷயங்களும் உனக்கு நிச்சயமாகவே வாழ்வில் கிடைக்கும். இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்டது எதையும் இந்த முருகன் தரவில்லை என்று நினைக்கிறாய். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தோடு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்காமல் வைத்திருந்தேன். ஆனால் இதற்கு மேல் நீ என்னென்னலாம் ஆசைப்படுகிறாயோ அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்ல வழி நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இதற்கு மேல் உன் வாழ்வில் எந்த குழப்பங்களும் வராது. ஏற்கனவே நிறைய முறை நிறைய இடத்தில் தோல்விகளை சந்தித்த நீ இனி வரும் வாழ்வில் இன்பத்தையே சேர்ப்பாய். முருகன், கந்தன், குமரன் என்று அத்தனை பெயர்களை சொல்லி, வாய் நிறைய அப்பா என்ற பெயரையும் சொல்லி என்னை நீங்கள் வணங்குகிறீர்கள். என்னை இவ்வளவு அன்போடு பார்த்து கொண்டு வழி நடத்தி உங்களுடைய வீட்டில் என்னை சிம்மாசனத்தில் போட்டு அமர வைத்திருக்கிறீர்கள். உங்களை நான் எப்படி தூக்கி எறிவேன்? உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நான் செய்வேன். அலட்சியங்கள் எப்பொழுதும் வேண்டாம். செய்வாரா, சொல்கிறார் செய்வாரா என்று நம்பிக்கைதான் தேவை. இது நான் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்றுதான் தேவை. உன்னுடைய வாழ்வில்
இதுவரைக்குமே சரிதான். பலவிதமான கஷ்டங்கள் வந்தது, பலவிதமான கவலைகள் வந்தது. எல்லா விஷயத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்லதொரு தீர்வுகளையே கொடுத்திருக்கிறேன். இனி வரும் நாளிலும் அப்படியே தீர்வுகளையே, நல்ல தீர்வுகளையே கொடுப்பேன். இந்த முருகனாகிய நான் உனக்கு இனிமேல் எந்த ஒரு வாழ்க்கையிலும், அதாவது நீ நினைக்கிறாய் அல்லவா, எதிர்காலம் நிகழ்காலம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசித்துக் கொண்டு எல்லா விஷயத்திலேயும் உனக்கு துணையாகவும், அதே நேரம் மற்றவர்களால் எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் பாதிப்பு வராத வகையிலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன். இன்று கவலைகள், நாளை சந்தோஷங்கள். நீ சில விஷயத்தை மனதுக்குள்ளே வைத்திருக்கிறாய், அது எனக்கு தெரியாது என்றும் நினைக்கிறாய். ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிந்தவன்தான் இந்த முருகன். இந்த முருகனுக்கு நீ எதையும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். நீ முன்னாடி வந்து நின்னாலே போதும், எல்லாமே எனக்கு தெரியும். என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை எப்படி ஏமாற்றுவேன்? எப்படி ஏமாற்ற மனம் வரும்? நான் என்ன மனிதனா? வாக்கு கொடுத்துவிட்டு செய்யாமல் இருப்பதற்கு? நானோ உன்னை படைத்த தெய்வம். உன்னை நெருங்கி வருகிறேன் என்றால் காரணம் என்ன? நல்லது செய்ய போகிறேன், உன் வாழ்வில் மாற்றம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். மாற்றத்திற்காக காத்திரு. உன்னுடைய அத்தனை விஷயத்திற்காகவும் காத்திரு. உன்னுடைய அத்தனை விதமான துன்பங்களும் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் நீங்கும், சந்தோஷங்களோ பெருகும். நீ எதையெல்லாம் தொலைத்து விட்டேனே, இந்த நாளை தொலைத்து விட்டேனே, அந்த நாளை தொலைத்து விட்டேனே என்று நினைக்கிறாயோ, அந்த நாட்கள் அனைத்தும் உனக்காக திருப்பி தரப்படும். நம்பிக்கையோடு இருந்தால் சுலபமாக இங்கு அனைத்தையும் பெறலாம். அதுவும் ஒருவன் தெய்வத்தை நம்பிவிட்டான் என்றால் அவனுக்கு எப்படி இருந்தாலும் தெய்வம் அவனுக்கு பிடித்ததை தந்தே ஆகும். நீ எப்பொழுதும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறாய். உனக்கு என்ன தேவை, ஏது தேவை என்று எல்லாம் தெரியும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வுக்கு பிடித்தது போலவே எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னுடைய கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ வைத்து அழகு பார்த்து கரை சேர்ப்பேன் இந்த முருகன். அதில் எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு குழப்பமோ வேண்டாம். நீயாக இரு. நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை திருப்தியாகவும் அற்புதமாகவும் வாழ வைக்கிறேன். நீ என்றும் அழுது புலம்பி உன்னுடைய வாழ்வில் நீ என்றுமே நிம்மதியை இழந்து விடாதே. எல்லா பொழுதிலும் சந்தோஷம் வரும், நல்லது நடக்கும் என்று நம்பு. நல்லது செய்து வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.